சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள் 2/3/2024 சனிக்கிழமை. சப்தமி திதி அதிகாலை 4 மணி வரை, பின் அஷ்டமி திதி. விசாகம் நட்சத்திரம் 10:43 காலை வரை, பின் அனுசம் நட்சத்திரம். வியாகதம் நாமயோகம் 20:43 நாளிகை வரை, பின் கர்சனம் நாமயோகம். பத்திரை கரணம் 24:48 நாளிகை வரை, பின் பவம் கரணம். நாள் முழுவதும் சித்தயோகம். சூலம் கிழக்கு 9 நாளிகை. பரிகாரம் தயிர். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்தில் இருந்து காலை 7:28 முதல் 7:58 வரை. முற்பகல் 10:58 முதல் 1:28 வரை. பிற்பகல் 5:28 முதல் 7:58 வரை. இரவு 9:28 முதல் 10:28 வரை. இன்று நாள் சுமார். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி புதன், மீனத்தில் ராகு. இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு இன்று சந்திரன் 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் கவனம் தேவை. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை கொள்ள வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று 7ஆம் பாவத்தில் காலை 10:43க்கு மேல் அனுசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் பாவத்தில் கேது, 5 குடைய புதன் 10ஆம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணைந்துள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். திருமண வயதுடையவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஒரு நல்ல நாள். தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் கூடும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2-3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் ஒரு நல்ல நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திருமண முயற்சியில் இருப்பவருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் கூடும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். தம்பதியருக்குள் அந்யோன்யம் கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன் செவ்வாய் சனி. அதிர்ஷ்ட எண்கள் 678, 981, 898. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு 6ஆம் பாவத்தில் இன்று சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். காலை 10:43க்கு அனுசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நட்சத்திராதிபதி சனி பகவான் 9ஆம் பாவத்தில் சூரியன் புதனுடன் இணைந்துள்ளார்.
4ஆம் பாவத்தில் கன்னியில் கேது பகவான் உள்ளார். கேது நின்ற ராசி அதிபதி புதன் 9ஆம் பாவத்தில் சூரியன் சனியுடன் உள்ள நிலை. 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். உத்தியோகத்தில் உள்ள சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விவசாயிகள் அனுகூலமான பலன்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. உத்தியோகம் தொழிலில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான பலன் ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், குரு, சனி. அதிர்ஷ்ட எண்கள் 6, 78, 3, 48, 8, 98. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு கால பைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் பாவத்தில் சுக்கிரன், செவ்வாய். 3ஆம் பாவத்தில் கேது. 3 கூடிய புதன் 8ஆம் பாவத்தில் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். திருமண வயதுடையவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். திருமணமானவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது தொழில்துறைகளில் அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் வியாபாரிகள் சிறந்து விளங்குவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் விலகி வரவேண்டிய தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 7, 88, 9, 81. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் 4ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் 6ஆம் பாவத்திலும், கேது 2ஆம் பாவத்திலும், 2ஆம் அதிபதி புதன் 7ஆம் பாவத்தில் சூரியன் புதனுடன் இணைந்தும் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள்.
வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் முதலீடு செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சுயதொழில் புரியோர்களுக்கு எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போருக்கு உயர்வான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாள். சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு ஆதாயமான பலன்கள் ஏற்படும். விவசாயிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடைவார்கள். மாணவர்கள் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 981, 348. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் கேதுவும் ராசி அதிபதி புதன் 6ஆம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணைந்துள்ளார். 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும் 3ஆம் பாவத்தில் சந்திரனும் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு உத்தியோக முயற்சிகளில் இருப்போருக்கு உத்தியோக வாய்ப்பு கிட்டும் ஒரு நல்ல நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. சுய தொழில் புரிவோர்களுக்கு எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சனி. அதிர்ஷ்ட எண்கள் 678, 898. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனும் 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும் 5ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் 12ஆம் பாவத்தில் கேதுவும் 12 குடைய புதன் 5ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள். தெய்வ காரியங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்.
திருமண வயதுடையவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது குடும்பத்தின் பொருளாதார தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. விவசாயிகளின் பொருட்கள் விற்று தீர்ந்து நல்ல லாபத்தை அடைவார்கள். கணவர் மனைவியருக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உறவினர்களுக்குள் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது பூர்வீகம் புத்திரர் வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது வியாபாரம் தொழிலில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சுக்கிரன், குரு, ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 6, 78, 3, 48, 93, 4, 67. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு ராசியில் சந்திரனும் 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும் 11ஆம் பாவத்தில் கேதுவும் 11 புதன் 4ஆம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணைந்துள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். ராசியில் உள்ள சந்திரன் மனக்குழப்பங்களையும் அதிக அலைச்சலையும் கொடுக்கக்கூடியவராக உள்ளார். பொருளாதார நிலைகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். இருப்பினும் 11ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் உங்களது பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்நிலைக்கு தேர்ச்சி பெறுவார்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், கேது, சனி. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 7, 88, 8, 98. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்திலும் சுக்கிரன் செவ்வாய் 2ஆம் பாவத்திலும் கேது 10ஆம் பாவத்திலும் 10 புதன் 3ஆம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணைந்தும் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். 12ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் விரைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளார். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பழைய கடன் பாக்கிகளை அடைக்கலாம். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது வியாபாரம் தொழிலுக்கு செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்யலாம். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். உங்களது பூர்வீகம் புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தம்பதியருக்குள் அந்யோன்யம் கூடும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறந்த நாள்.
சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு உத்தியோக வாய்ப்பு கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார நிலையில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 3, 48, 93. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் 11ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் ராசியிலும், சூரியன் சனி புதன் 2ஆம் பாவத்திலும், கேது 9ஆம் பாவத்திலும், 9 குடைய புதன் 2ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். திருமண வயதுடையவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஒரு சிறந்த நாள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திருமண வயதுடையவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் வரவேண்டிய தன வரவுகள் கிட்டும். சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 6, 78, 9, 81. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் 12ஆம் பாவத்திலும், 8ஆம் பாவத்தில் கேதுவும், 8 குடைய புதன் ராசியில் சூரியன் சனியுடன் இணைந்தும் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு உத்தியோக வாய்ப்பு கிட்டும் ஒரு சிறந்த நாள். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருப்போருக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்துவதன் மூலம் சிறந்த மதிப்பெண்களை பெற முடியும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலம் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பூர்வீகம் புத்திரர் வழியில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. விவசாயிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடையும் ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மாணவர்கள் அதிக அக்கறை எடுத்து படிப்பதன் மூலம் நன்மையான பலன்களை பெற முடியும். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள்.
ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். விவசாயிகளுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 687, 898. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு சந்திரன் 9ஆம் பாவத்திலும் சுக்கிரன் செவ்வாய் 11ஆம் பாவத்திலும் 7ஆம் பாவத்தில் கேதுவும் 7 குடைய புதன் 12ஆம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணைந்தும் உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். கணவர் மனைவியருக்குள் இருக்கும் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். வியாபாரிகளுக்கு வியாபார பொருள்கள் விற்று தீர்ந்து நல்ல லாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் அதிக அக்கறை எடுத்து படிக்க வேண்டிய நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. விவசாயிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்து வரவேண்டிய பண வரவுகள் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் கிட்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். விவசாயிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். உங்களது தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 981, 678, 348. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.